கால் நரம்பு பாதிப்பை காட்டும் 5 அறிகுறிகள். நம்ம சேனல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமா வந்த பேஷண்ட் எனக்கு கால் எரிச்சல் இருக்கு, அதிகமா இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு அப்படிங்கிறது தான். சில சர்க்கரை மக்களுக்கு கால்ல ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சில சர்க்கரை மக்களுக்கு கால்ல உணர்வே இருக்காது, நடந்து போவாங்க, செருப்பு கலண்டு விழுந்துரும், அது கூட தெரியாம நடந்து போவாங்க. சில சர்க்கரை மக்களுக்கு வருஷ கணக்கா புண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஏன் சர்க்கரை மக்களுக்கு மட்டும் இது நடக்குது? அதற்கான காரணம் என்ன? அதற்கான தீர்வு என்ன? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சர்க்கரை மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. அதனால வீடியோவை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லைன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு பகுதியும் பாதிக்கும். அதுல அதிகம் பாதிக்கப்படுறது கால் நரம்புகள். சில பேருக்கு சர்க்கரை வைத்தியமே பண்ண மாட்டாங்க. கால் நரம்பு பாதிப்பு கால் எரிச்சல் வந்த பின்னாடிதான் இனிமே நம்ம சர்க்கரைக்கு ஒழுங்கா வைத்தியம் பார்க்கணும் அப்படின்ற மனநிலைக்கே வருவாங்க. அந்த அளவுக்கு கால் நரம்பு பாதிப்பு பிரச்சனை பண்ணும். இந்த மாதிரி நரம்பு பாதிப்பு வந்தா வருஷ கணக்கா புண்ணு இருந்துகிட்டே இருக்கும். இத எங்க மருத்துவமனையில RFCS அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமா 2 மாசத்துல புண்ணை ஆத்துறோம். இது வரைக்கும் 4800க்கு மேற்பட்ட சக்கரை புண்களை எங்க மருத்துவமனை ஆத்தி இருக்கு. இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. படங்களோட கொடுத்திருக்கோம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த கால் நரம்பு பாதிப்பு நம்ம உடம்புல என்ன செய்யும் அப்படிங்கறத ஒரு உதாரணத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு காட்டுக்கு போறீங்க, அங்க ஒரு மரத்தோட கிளை லேசா ஒடிஞ்சு விழுகுதுன்னு வச்சுக்கிறோமே. அங்க இருக்கிற பறவைகள், விலங்குகள்லாம் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஆபத்து வருதுன்னு நினைச்சு அந்த இடத்தை விட்டு போயிடும். அப்படித்தான் நம்ம உடம்பும் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா அந்த காயத்தோட வலி நம்ம மூளைக்கு கடத்தப்பட்டு அந்த வலியை உணர்ந்து உடனே வைத்தியம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு டெண்டன்சி நமக்கு வரும். உடனே நம்ம வைத்தியமும் பார்த்து புண்ணை ஆத்திடுவோம். ஆனா சர்க்கரை அதிகமாகிறப்ப, நீண்ட காலம் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு காடு மாதிரி நம்ம உடம்பும் அமைதியாயிரும். அதனால நம்ம மூளைக்கு உணர்வுகள் கடத்தப்படாது, வடியே தெரியாது, சின்ன புண்ணு பெரிய புண்ணா மாறிடும். அதனாலதான் நிறைய சுகர் பேஷண்ட் விரலையும் காலையும் உயிரையும் இழக்கிறார்கள். கால் நரம்புகள் நம்ம உடம்போட எக்கோ சிஸ்டம் மாதிரி. நம்ம எங்க நடக்கணும், மேட்ல நடக்கணும், காலை எப்படி வைக்கணும், பள்ளத்துல நடக்கணும், காலை எப்படி வைக்கணும், காலில் எதுவும் குத்திருச்சா, காலில் எதுவும் சூடு பட்டுருச்சா அப்படிங்கிறத உணர வைக்கும். ஆனா சர்க்கரைனால இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா நமக்கு எந்த விதமான உணர்வும் கிடைக்காது. நம்ம உடம்போட பேலன்ஸ் முழுவதும் பாதிக்கப்படும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நான் நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி சர்க்கரை நீண்ட காலம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால் நம்ம உடம்போட நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். காலில் உள்ள நரம்புல ஏற்படுற பாதிப்பை டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு மருத்துவம் சொல்லுது. இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டா அதோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். முதல் அறிகுறி பர்னிங் சென்சேஷன். அதாவது காலில் ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். காலில் மிளகாயை அரைச்சு தேய்ச்சா எவ்வளவு எரியுமோ அந்த மாதிரி ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற சர்க்கரை மக்கள் காலில் தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ஐஸ் வாட்டர்லாம் ஊத்துவாங்க. இதெல்லாம் ஒரு டெம்பரவரி சொல்யூஷன், அப்போதைக்கு குறையிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல எல்லாம் எரிச்சல் குறையாது. இரண்டாவது அறிகுறி நம்னஸ். கால்ல உணர்வே இருக்காது, எது குத்துனாலும் தெரியாது, அடிபட்டாலும் தெரியாது. நிறைய சுகர் பேஷண்ட் எங்க மருத்துவமனைக்கு காய்ச்சலோட வர்றப்ப கால்ல வீக்கம் மட்டும் இருக்கும். எதுவும் கால்ல குத்துச்சா அப்படின்னு கேட்டா எனக்கு உணர்வே இல்லை சார், குத்துனதே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ள குண்டூசியே இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸ்ரே காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் அந்த மாதிரி வந்த பேஷண்டோடைய எக்ஸ்ரே, உள்ள குண்டூசியே இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நரம்பு பாதிப்பினால் ஏற்பட்ட உணர்வில்லாத தன்மை. மூணாவது பாதிப்பு பிக்கிங் பெயின். சில சுகர் பேஷண்ட்டுக்கு காலில் ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். காலை கீழேயே வைக்க மாட்டாங்க. உட்கார்ந்து இருக்கிறப்ப ஒரு காலை கீழே வைப்பாங்க, அதுல வலி அதிகமானோன்னு எடுத்துட்டு இந்த காலை வைப்பாங்க, அப்புறம் இதுல வலி அதிகமானோன்னு இந்த காலை வைப்பாங்க. இந்த மாதிரி காலை மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய
கால் நரம்பு பாதிப்பின் ஒரு அறிகுறி. கால் நரம்பு பாதிப்பு ஏன் ஏற்படுது, எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி ஆதாரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 4வது நைட் பெயின். சில பேருக்கு நைட்டில் படுத்த உடனே காலில் வலி ஆரம்பிச்சிடும். ஒரு போர்வையை போத்திட்டு கூட படுக்க முடியாது. ஏசி போட்டால் வலி வந்துடும், ஃபேன் போட்டால் வலி வந்துடும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 5வது பாதிப்பு நம்ம உடம்போட பேலன்ஸ் மாறுதல். நீண்ட கால சர்க்கரை நரம்புல பாதிப்பு ஏற்படுறப்ப காலில் உணர்வே இருக்காது. உங்களுக்கு ஏதோ பஞ்சு மேல நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதனால காலை எடுத்து வைக்கிறப்ப கரெக்டா எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரு காலை முன்னே எடுத்து வைப்பாங்க, அடுத்த கால் பின்னே எடுத்து வைப்பாங்க. அதனால எல்லார போல அவங்க நடக்க மாட்டாங்க, ஒரு இம்பேலன்ஸா நடப்பாங்க. இதனால அடிக்கடி கீழே விழுந்து கால்லையும் உடம்புலையும் காயங்கள் ஏற்படும். இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லனா நோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த நரம்பு பாதிப்பு ஏன் ஏற்படுது? ரத்தத்துல இருக்க அதிகமான சர்க்கரை கொழுப்பு சத்தோட சேர்ந்து கால்களில் உள்ள நரம்புகளுக்கு செல்லும் மெல்லிய இரத்த குழாயை போய் அடைச்சிருது. இதனால நரம்பு கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. வருஷ கணக்கா இது நடந்துகிட்டே இருக்கிறப்ப முழுவதும் நரம்பு டேமேஜ் ஆகுது. இது கொஞ்சம் கொஞ்சமா காலில் உணர்வை இழக்க செய்யுது. நான் இறந்துகிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதா எரிச்சல். நான் இறந்துட்டேன் அப்படின்னு நமக்கு சொல்றதா காலில் உணர்வில்லாத தன்மை. நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய சுகர் பேஷண்ட் என்கிட்ட வர்றப்ப சர்க்கரைக்கெல்லாம் எனக்கு வைத்தியம் வேண்டாம், கால் எரிச்சலை மட்டும் குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரையை குணப்படுத்தாம கால் எரிச்சலை குணப்படுத்தவே முடியாது. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு சோறெல்லாம் வேண்டாம், குழம்பு மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த கால் நரம்பு பாதிப்பு இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம உடனடியா செய்ய வேண்டியது சர்க்கரையை கட்டுப்படுத்துறதா. ஒரே ஒரு தடவை சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்றத வச்சு அறிகுறிகள் மாறாது. நம்ம டெஸ்ட் பண்ற HbA1c 7% இருக்கணும், தொடர்ச்சியா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 3 மாசமாவது இருந்தா தான் இந்த அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். வந்த உடனே எரிச்சலை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. மாத்திரை சாப்பிடணும், உணவு கட்டுப்பாட்டில் இருக்கணும், சர்க்கரை குறையணும். உங்க உடம்போ நம்ம பண்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு கரெக்டா ஒத்துழைக்கணும். முக்கியமா நீங்களும் ஒத்துழைக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது கால் நரம்பு பாதிப்புக்கு சிகிச்சைகள் என்ன. முதல்ல பரிசோதனைகள். 3 மாச ஆவரேஜ் பிளட் சுகர் பார்க்கணும், ரத்தத்துல கொழுப்பு சத்தோட அளவு பார்க்கணும், கால் நரம்புல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சர்க்கரையை நம்ம குறைக்கிற மாதிரி கொழுப்பு சத்தோட அளவையும் குறைக்கணும். அதுக்கு மாத்திரை சாப்பிடணும். 50 வயசு ஆயிருச்சு அல்லது நீண்ட வருடங்களா சர்க்கரை இருக்குன்னா ரத்தத்துல உறையிற தன்மையை மேம்படுத்துறதுக்கு ஆஸ்பிரின் மாதிரி மாத்திரைகள் கொடுக்கணும். அடுத்து நரம்பை சாந்தப்படுத்துற மாத்திரைகளை கொடுக்கணும். அடுத்து நரம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மாத்திரைகள் கட்டாயம் கொடுக்கணும். இந்த வைத்திய முறைகளை 3-4 மாசம் தொடர்ச்சியா செய்யணும். அப்படி செய்யறப்பதான் சர்க்கரையோட அளவும் குறையும், நரம்பு பாதிப்பும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு சர்க்கரை வந்துருச்சு அப்படின்னு தெரிய வந்தா உடனே மாத்திரை சாப்பிடுங்க, உணவு கட்டுப்பாடு பண்ணுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது டாக்டரை பார்த்து அதற்கான வைத்தியத்தை கரெக்டா கடைபிடிங்க. இந்த வீடியோவோட முதல் கமெண்ட்ல கால் எரிச்சலை குணப்படுத்த சிறந்த 5 டிப்ஸ் அப்படின்ற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. சர்க்கரை காட்டினால் சர்க்கரை குறையும்.